வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென பாராளுமன்றக்குள் வந்த ஜனாதிபதி, வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் கிண்டல் அடித்த சாணக்கியன். இறந்து போன 14 வயது ஆண் குழந்தையின் உடலுடன் மக்கள் ஆர்ப்பாட்டம், ஹட்டனில் சம்பவம். கொழும்பில் அதிவேகமாக பயணித்த கார், இறுதியில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஈரான் இஸ்ரேல் சண்டை, எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள். ஈரான் மீதான தாக்குதலால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவில் ஏற்பட உள்ள பாரிய நெருக்கடி. மீண்டும் பரபரப்பு, நடுவானில் 2 ஏர் இந்திய விமானங்களில் ஏற்பட்ட கோளாறு, அதிர்ச்சியடைந்த பயணிகள். ஈரான் ராணுவ தளபதியை இரவோடு இரவாக கொன்றுவிட்டோம், இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. ஈரான் அரச தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் தாக்குதல், பதறியடித்து ஓடிய செய்தி வாசிப்பாளர். உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சபையில் எதிர்க்கட்சி சார்பில் 5 தமிழ் உறுப்பினர்கள் மாத்திரமே இருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உரையாற்றிக் கொண்டிருந்தார். இதன்போது ஜனாதிபதி சபைக்கு வந்த நிலையில் இன்று நாங்கள் மாத்திரமே உள்ளோம் என சாணக்கியன் தெரிவித்தார். அத்துடன் நாங்களும் வெளிநடப்பு செய்திருந்தால் உங்களுக்கு விவாதத்தை நடத்த முடியாது போயிருக்கும் என அவர் கிண்டலாக கூறினார். අපේ ගරු ජනාධිපතිතුමත් එනවා. අපි ජනාධිපතිතුමිය අද අපි විතරයි ඉන්නේ. අපි විතරයි ඉන්නේ. ඔබතුමාලට නැත්තම් විවාද කරගෙන යන්නත් බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. ඒක නිසා අපි එහෙම කඩාකප්පල් ගන්න නැතුව අපි ඔබතුමාලත් එක්ක විවාදේ කරන් යන්න ඉන්නවා. ඔබතුමාලගේ සමහර ඇමතිවරුන්ට තේරෙන්නේ නැහැ ඒකත්. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் நியாயமானதுமான விசாரணை நடைபெற வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று மட்டக்களப்பில் சபையொன்றை கைப்பற்றுவதற்காக பிள்ளையான் குழுவினருடன் கூட்டு சேர்ந்துள்ளனர். மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலையில் சம்பந்தப்பட்டது பிள்ளையான் குழுவினர் என அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு இருக்க எவ்வாறு அதே தரப்பினருடன் அரசாங்கம் கூட்டணி அமைத்துள்ளது என வினவியுள்ளார். இதே நேரம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை குறித்து உரையாற்ற பாராளுமன்றில் போதிய நேரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்தே ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ඔබතුමාගේ වගකීම තමයි ආණ්ඩු පක්ෂයටත් විපක්ෂයටත් එක හා සමානව සැලකීම. ආණ්ඩු පක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමාට කතා කරන්නට ඉඩ ලබා දීමත්, විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමාට කතා කරන්නට අවසර ලබා නොදීමත් වැරදි. එහෙම දෙවිදියකට සලකන්න බෑ. මම ඔබතුමාට කියන්න කැමතියි, අපි තවදුරටත් මේ සභාවේ ඔබතුමාගේ ක්‍රියාකලාපය අනුමත කරන්නේ නැහැ. අපිට මේ සභාවේ ඔබතුමා අවස්ථාව ලබා දෙන්නේ නැත්නම් මේ අදහස් ඉදිරිපත් කරන්නට, අපිට ප්‍රජාතන්ත්‍රවාදීව කටයුතු කරන්නට අපිට තවදුරටත් මේ සභාවේ රැඳී ඉන්නට බෑ. ஹட்டன் ஷெனன் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையால் 14 மாத ஆண் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் உடலுடன் பொதுமக்கள் நேற்று மாலை வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த இந்த குழந்தை ஜூன் 15 அன்று திடீர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து குழந்தையை தோட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு வைத்தியர் இல்லாததால் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தோட்ட நிர்வாகத்திடம் வாகன உதவி கோரப்பட்டது. எனினும் சாரதி இல்லை என கூறி தோட்ட நிர்வாகம் வாகனம் வழங்க மறுத்ததால் குழந்தை தனியார் வாகனத்தில் டிக்கோயா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிவித்தனர். தோட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி ஷெனன் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதற்கிடையில் குழந்தையின் பிரேத பரிசோதனை டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்டது. தொண்டையில் பால் புரைக்கேறி மூச்சு திணறல் ஏற்பட்டதே குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தோட்ட நிர்வாகத்திடம் விசாரிக்க முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை.
அடுத்ததாக வி ரவுண்டப். சாரதியினால் கைவிட்டு செல்லப்பட்ட கார் ஒன்றிலிருந்து 4 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான 4 கிலோகிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொகை போதைப் பொருள் 4 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு அந்த காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரையோர போலீசார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த பகுதியில் அதிக வேகத்தில் பயணித்த கார் ஒன்றை நிறுத்துமாறு உத்தரவிட்டனர். இருப்பினும் குறித்த காரானது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களின் 4 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 88 நபர்களின் சொத்துக்கள் போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் அறிவுசார் சொத்து விசாரணை பிரிவால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சொத்துக்களின் மொத்த மதிப்பு 4,63,32,324 ரூபாய் என்றும் அவை முக்கிய போதைப்பொருள் பிரபுக்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமானவை என்றும் அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் 50,000 ரூபாவை வைப்பிலிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்தனர். கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டதாகவும் பணம் சந்தேக நபரின் கணக்கில் இணைய வழியூடாக வைப்பிலிடப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இந்த பணத்தை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து பெற்றாரா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரினர். அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். ஸ்ரீ ஜயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவரும் பணியாளர் ஒருவரும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3ஆம் தரப்பு நபர்கள் ஊடாக வைத்தியசாலையில் இருந்து மருந்துகளை அதிக விலையில் விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் திட்டத்தை அமுல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2433 வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு தங்குமிடம் தேவைப்படும் முதியவர்கள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக முதியோருக்கான தேசிய செயலகம் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி அவ்வாறான முதியவர்கள் தொடர்பில் 0707898889 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தகவல்களை வழங்க முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்டு திருகோணமலை மாவட்டம் கென்யா நகர சபையின் அதிகாரத்தையும் தலைவர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தன்வசப்படுத்தியுள்ளது. தலைவரை தெரிவு செய்வதற்காக இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான MM மஹதி வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை காலி மாவட்டம் நெலுவ பிரதேச சபையின் அதிகாரத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அஜித் சந்தன வாக்கெடுப்பினூடாக காலி நெலுவ பிரதேச சபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் கொட்டகலை பிரதேச சபையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது.
இதற்கமைய கொடகலை பிரதேச சபையின் தவிசாளராக ஈதோக்க உறுப்பினர் ராஜமணி பிரசாத் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சபையின் உப தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஜோசப் யாகுல மேரி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்துள்ளனர். இதே நேரம் யாழ் மாவட்டத்தின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. ஆனாலும் திடீரென மக்கள் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் ஒன்று கூடி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் இருப்பில் இருக்கின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வழமை போன்று எரிபொருள் விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இலங்கையின் பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், முக்கிய எண்ணெய் பாதையான மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல் அதிக காப்பீட்டு பிரீமியங்கள் போன்ற காரணங்களால் விலை உயர்வை தூண்டும். இறக்குமதியாளர்கள் இலங்கை இயற்கையாகவே உள்ளூர் விலைகளை அதற்கேற்ப சரி செய்ய வேண்டியிருக்கும். எண்ணெய் விலை உயர்ந்தவுடன் அது மற்ற பொருட்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இது விகிதாசாரத்திற்கு மாறாக நடக்கும். விலைகள் குறையும் போது அதை செய்வதில்லை. சமீபத்தில் விலைகள் குறைந்தன. எனினும் இலங்கையில் வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களின் விலையை அதற்கேற்ப குறைக்கவில்லை. எரிபொருள் விலைகள் உயரும் போது அது நேர்மாறாக இடம்பெறுகின்றது. மத்திய வங்கி அடுத்த 2 காலாண்டுகளுக்குள் பணவீக்கத்தை 5% இருக்க திட்டமிட்டிருந்தாலும் மோதலின் விளைவாக எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டால் அது மாற்றமடையும். எனவே இது வாழ்க்கை செலவில் ஒட்டுமொத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் உள்ள இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் போன்ற சூழ்நிலை காரணமாக குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி லெபனானில் உள்ள இலங்கையர்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வது, இரவில் வெளியே செல்வது, விழாக்களில் பங்கேற்பது மற்றும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு லெபனானின் இலங்கை தூதரகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கையர்கள் வெளியில் செல்லும் போது தங்களின் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு நகலை தம்முடன் வைத்திருக்குமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ரயில் ஓட்டுநர்கள் தீர்மானித்துள்ளனர். ரயில் ஓட்டுநர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் காரணமாக இந்த வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ரயில் ஓட்டுநர்கள் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்றவற்றை சமாளிப்பதற்கு சம்பள உயர்வை கோருகின்றனர். இந்நிலையில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் ரயில் நிலைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை உடன்பாடொன்று எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 59வது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வால்கர் டர்க் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். High stake poker game with the global economy as the bank.
but the shock waves of a trade war will hit least developed countries with the force of a tsunami. Caribbean countries and small island developing states are among those that will suffer most. The impact on countries with large export sectors, including Bangladesh, Cambodia, Sri Lanka and Vietnam, could be devastating. Higher tariffs could put healthcare, education and a nutritious diet out of reach for many. Higher tariffs could also roll back gains on gender equality, as they have a disproportionate impact on women working in low-paid manufacturing jobs. Many least developed countries have no social safety net, leaving people utterly unprotected. அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும். இது இலங்கை, கரீபியன் நாடுகள், பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும். அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தை குறைக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் 52 வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடியும் என்றிருந்த நிலையில் எதிர்க்கட்சியுடன் இணங்கியிருந்த சில தரப்பினருடன் இறுதி நேரத்தில் ஜனாதிபதி ஊடாக ரகசிய பேச்சுக்களை நடத்தி ரகசிய வாக்கெடுப்பின் ஊடாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே முஜிபுர் ரஹ்மான் இதனை கூறினார். අපි දන්නවා මේ පළාත් පාලන ආඥාපනත හා මාර්ග උපදේශක අනුව විශේෂයෙන්ම නගරාධිපතිවරයා සභාපතිවරයා තෝරා ගැනීමේදී ඒ සඳහා රාජ්‍ය ඡන්දයක්ද විවෘත ඡන්දයක්ද කියන එක විශේෂයෙන්ම ඒ මාර්ග උපදේශයකේ පැහැදිලිව කියලා තියෙනවා ඒකට විවෘත ඡන්දයකට යන්න ඕනේ කියන එක. එහෙම තිබිද්දී පළාත් පාලන කොමසාරිස්වරිය මෙතනට එනකොටම තීන්දුව කරගෙන ආවේ එයා රාජ්‍ය ඡන්දයකට යනවයි කියන එක. එයා රාජ්‍ය ඡන්දයකට යනවයි කියලා මෙතන ඉඳන් මෙතන ඒ කියන්නේ එතුමිය මෙතනට එනකොට තීන්දුව කරලා ආවේ. එතකොට ඇවිල්ලා එයා ප්‍රකාශ කරනවා පළවෙනිම ඉස්ලාම යා කියන්නේ சபாவையும் அகல තමයි මේ වැඩේ කරන්න කියලා කියනවා. உள்ளூராட்சி சபைகள் கட்டளைகள் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைய சபையின் தலைவரை தெரிவு செய்யும் போது அதற்காக ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதா பகிரங்க வாக்கெடுப்பை நடத்துவதா என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பகிரங்க வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் உள்ளூராட்சி ஆணையாளர் கொழும்பு மாநகர சபைக்கு வரும்போதே ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதாகவே தீர்மானித்தே வந்துள்ளார். அவர் சபையில் கேட்டே இந்த தீர்மானத்தை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். ஜேவிபியினர் பாராளுமன்றத்தில் எப்போதும் பகிரங்க வாக்கெடுப்புக்காகவே முன்னின்றுள்ளனர். ரகசிய வாக்கெடுப்புக்கு அவர்கள் முன்னின்றது இல்லை. இந்நிலையில் அவர்களின் டீல் அரசியலை முழு உலகுக்கும் காட்டியுள்ளனர். புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்த நிலையில் அதனை மீறியுள்ளனர். பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்லாது ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றுள்ளனர். இதில் வெற்றி பெற முடியாது, எப்படியாவது டீல் போட்டு சலுகைகளை வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொள்ளவே முயன்றுள்ளனர். அவர்களால் பகிரங்க வாக்கெடுப்பில் 52 வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது 55 வாக்குகளே இருந்தன. இதனால் அவர்களால் தோல்வி உறுதி என்பதால் சுயேட்சை குழு உள்ளிட்ட சில தரப்பினருடன் ரகசிய இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி ரகசிய வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெற்றுள்ளனர். ஏன் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல ஏன் ஆணையாளரூடாக இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும்? எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எப்படி கொடுக்கல் வாங்கலை செய்தாவது வெற்றி பெறவே முயற்சித்துள்ளனர். எங்களுடைய கடிதத்தில் கையெழுத்திட்டவர்கள் ரகசிய வாக்கெடுப்பில் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பாளர்களாக இருந்தால் ஏதோ டீல் இருக்க வேண்டும். அந்த டீல் என்ன என்று எதிர்வரும் நாட்களில் தெரிய வரும். ஒவ்வொரு சலுகைகளும் வழங்கப்படும் போது அதனை தெரிந்து கொள்ளலாம். அரசியல் கட்சிகள் எங்களுடன் இருந்தாலும் சில சுயேட்சை குழு உறுப்பினர்கள் தான் இவ்வாறு டீல் போட்டுள்ளனர். சபையில் நடந்து கொண்ட முறை தொடர்பில் அவதானம் செலுத்தி அவர்களை அடையாளம் கண்டுள்ளோம் என்றார். ජනාධිපතිතුමා මැච් ෆික්සින් කරලා තියෙනවා කියන එක පැහැදිලිනේ. හරිද? ඒක පැහැදිලිව දැන් පේනවා. ඒක ඔප්පු වුණානේ. ඒක රහස් ඡන්දයකට යාම තුල මොකද ජනාධිපතිතුමාට තිබුණේ ඡන්ද 52යි. එලිපිට. එතකොට මැච් ෆික්සින් එකට ගිහිලා ජනාධිපතිතුමා ඉතුරු ඡන්ද ටික අරගෙන තියෙනවා. வெளிநாட்டு செய்திகள்.
வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பயணித்த 2 ஏர் இந்தியா விமானங்களில் நடுவானில் வைத்து இயந்திர கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தரையிறக்கப்பட்டுள்ளன. சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து மும்பைக்கு கொல்கத்தா வழியாக பயணித்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. விமானத்தின் இடது என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் இருந்து மும்பை நோக்கி புறப்பட வேண்டிய விமானம் தாமதமானது என இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஏர் இந்தியா AI-180 விமானம் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து திட்டமிட்டபடி புறப்பட்டது. ஆனால் இரவு 12:45 மணிக்கு கொல்கத்தா நோக்கி வந்தவுடன் இடது என்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக விமானம் தரையிறக்க முடியாமல் வான்வெளியில் இருந்துள்ளது. மேலும் அதிகாலை 5:20 மணியளவில் பயணிகளை விமானத்தில் இருந்து இறக்க அறிவிக்கப்பட்டது. விமானத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என விமானி தெரிவித்துள்ளார். விமான நிலைய தரையில் இருந்து எடுத்த காணொலியில் ஏர் இந்தியா விமானத்தின் இடது என்ஜினை தரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் நிலைய பணியாளர்கள் பரிசோதனை செய்யும் காட்சி காணப்படுகிறது. இதே போன்று ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு நேற்று பயணித்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. நடுவானில் பறந்தபோது விமானி தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கிற்கு திருப்பியுள்ளார். கோளாறு ஏற்பட்ட போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தை பணியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 5 நாட்களுக்கு முன்னர் ஏர் இந்தியா விமானம் AI-171 அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட சில வினாடிகளுக்குள்ளே மருத்துவ கல்லூரி மாணவர் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் கொச்சியில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து விமானம் அவசரமாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தை சோதனையிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் கான்சாஸ் மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று மேற்கூரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கார்ட்னரில் உள்ள நியூ செஞ்சுரி விமான நிலையம் அருகே நேற்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களில் 2 பேர் காயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனிக்கு மிக நெருக்கமானவருமான அலி ஷத்மானியை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் ஆட்சியின் உயர் ராணுவ தளபதியுமான அலி ஷத்மானி துல்லியமான உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து மத்திய டெஹ்ரானில் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் போர்க்கால தலைமை தளபதி அலி ஷத்மானி ஈரானிய ஆயுதப்படைகளின் அவசர கால கட்டளை தளபதியாக பணியாற்றினார். அவர் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மற்றும் ஈரானிய ராணுவம் இரண்டிற்கும் கட்டளை தளபதியாக இருந்தார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் 5வது நாளாக தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானில் இருந்து ஏவப்பட்ட புதிய ஏவுகணைகளை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது. எனினும் ஈரானிய ஊடகங்களில் ஷத்மானியின் மரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. உயரடுக்கு IRGC படைக்கும் வழக்கமான ஈரானிய ராணுவத்திற்கும் இடையிலான கூட்டு ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடும் தலைமையகத்தின் தலைவராக அலி ஷத்மானி கடமையாற்றி இருந்தார். இதற்கு முன்னர் அதே பதவியை வகித்த கோலம் அலி ரஷீத் கடந்த வாரம் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அலி ஷத்மானி அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகர் டெஹரான் மீது இஸ்ரேல் நேற்று திடீரென நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் அரசு தொலைக்காட்சி தலைமையகம் குறிவைக்கப்பட்டது. இந்த அதிர்ச்சிகரமான தருணத்தில் செய்தியை நேரலையில் வாசித்துக் கொண்டிருந்த செய்தி வாசிப்பாளர் தனது இருக்கையை விட்டு பதறியடித்து ஓடினார். இந்த பரபரப்பான சம்பவம் உலக மக்களை உலுக்கியுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற போது கட்டிடத்தில் ஏற்பட்ட அதிர்வில் செய்தி வாசிப்பாளர் மட்டுமல்லாமல் ஒளிபரப்பில் ஈடுபட்ட
நியமிக்கப்பட்டிருந்த தொழில்நுட்ப ஊழியர்களும் பாதுகாப்பிற்காக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாகி உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. தாக்குதலுக்கு பிறகு தொலைக்காட்சி அலுவலக கட்டிடத்தில் இருந்து கரும்புகை வெளியேறியதை ஈரானிய ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன. முன்னதாக இஸ்ரேல் டெஹ்ரான் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு ராணுவ தளத்தையும் தாக்கியது. அப்போது நகரின் பல பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் டெஹ்ரான் மக்களை வீடுகளை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்துவிட்டு ராணுவ இலக்குகளை தாக்கி வருகிறது. தொடர்ந்து 4வது நாளாக நீடிக்கும் இந்த மோதலால் முழு அளவிலான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமெனி குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 13ஆம் தேதி ஈரானின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரானின் 4 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டன. அந்த நாட்டின் 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் 3 ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ஈரான் அன்று நள்ளிரவே இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது. 4வது நாளாக நேற்று போர் நீடித்தது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் உளவுத்துறை தலைவர் முகமது கசேமி நேற்று கொல்லப்பட்டார். டெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகம், வெளியுறவுத்துறை அலுவலகம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதில் 2 அலுவலகங்களும் தரைமட்டமாகின. ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமெனி தலைநகர் டெஹ்ரானின் வடகிழக்கில் லவிசான் பகுதியில் உள்ள பாதாள அறையில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ளார். இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலில், கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம். அன்றைய தினமே அயத்துல்லா அலி காமெனி மீதும் தாக்குதல் நடத்தியிருக்க முடியும். நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம். ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அவர் முழுமையாக கைவிட வேண்டும். இல்லையெனில் அணு ஆயுத திட்டத்துக்கான கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அழிக்கும். அயத்துல்லா அலி காமெனி பாதாள அறையில் பதுங்கி இருந்தாலும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும். இவ்வாறு இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதே நேரம் இந்த போர் குறித்து சர்வதேச பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். கடந்த 1979ஆம் ஆண்டில் ஈரானில் புரட்சி ஏற்பட்டது. அப்போது மன்னராட்சி அகற்றப்பட்டது. இதன் பிறகு ஷியா பிரிவு மத தலைவர்களே ஈரானை ஆட்சி செய்து வருகின்றனர். அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியான் பெயரளவுக்கு மாத்திரம் ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார். தற்போதைய ஷியா மத தலைவர் அயத்துல்லா அலி காமெனியே ஈரானை திரைமறைவில் ஆட்சி செய்து வருகிறார். அவரை அகற்றிவிட்டு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் வியூகம் வகுத்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர், லெபனானை சேர்ந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர், ஏமனை சேர்ந்த ஹவுதி குழுவினருக்கு ஈரான் ஆதரவு வழங்கி வருகிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த 3 அமைப்புகளும் வலுவிழந்துவிடும். எனவே ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். டெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானிய டைக்வாண்டோ விளையாட்டின் முக்கிய 3 வீரர்கள் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களில் ஈரானிய டைக்வாண்டோவின் எதிர்கால நம்பிக்கை என கருதப்பட்ட இளம் நட்சத்திர வீரர் அமீர் அலி அமினியும் அடங்குவார் என கூறப்படுகின்றது. இந்த துயர சம்பவம் ஈரானிய விளையாட்டு சமூகத்தை, குறிப்பாக தற்காப்பு கலைகள் மற்றும் டைக்வாண்டோ விளையாட்டு துறையை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமீர் அலி அமினி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஈரானிய டைக்வாண்டோ விளையாட்டு துறையில் பெரும் சாதனைகளை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திறமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளம் வீரர். அவரது மரணம் ஈரானிய விளையாட்டு உலகிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. அமினியின் மரணத்திற்கான சரியான இடம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து டைக்வாண்டோ கூட்டமைப்பு எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. இருப்பினும் ஈரானிய ஊடக அறிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு டெஹ்ரானில் பல பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்
வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல பொதுமக்களில் அமினியும் ஒருவர் என்று தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் வடகிழக்கு டேரானில் உள்ள ஷஹித் சம்ரன் நொபோனியாட் குடியிருப்பு வளாகத்தில் நேற்று கொல்லப்பட்ட 60 பேரில் 29 குழந்தைகள் அடங்குவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.